பிரபல நடிகரும் தாவேகாவின் தலைவருமான விஜய் நடித்த ஜனநாயகன் படம் கடந்த பொங்கல் என்றே வெளியாக வேண்டியிருந்தது. பொங்கல் ரிலீஸ் என்றுதான் அதற்கு விளம்பரமே செய்து வந்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து தணிக்கை குழுவிலே சர்ச்சை, அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் மீண்டும் இவர்களுக்கு தயாரிப்பாளருக்கு அறிவுரை கூற பிறகு தயாரிப்பாளர்கள் இனி நீதிமன்றத்தை நாடினால் நமக்கு பலன் லேட் ஆகிவிடும் என்று போட்ட வழக்கை வாபஸ் பெற்றார்கள். பிறகு மீண்டும் தணிக்கை குழுவிடம் சென்றார்கள். தணிக்கை குழு பார்வையிட கடந்த 9ஆம் தேதி பார்வையிடுவதாக இருந்தது. ஆனால் அந்த பார்வையிடும் பொழுது உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாதால் பார்வையிடுதல் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது ஒரு வழியாக நேற்றைய தினம் மும்பை மாநகரிலே இந்த ஜனநாயகன் படத்தின் மறுதணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. மறுதணிக்கை செய்த போது மறுதணிக்கையிலே காட்சிகளை பார்த்தவர்கள் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பல காட்சிகள் முதல் தணிக்கையின் போது ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் நீக்கியிருந்தார்கள். இதனை அடுத்து ஜனநாயகன் படத்திற்கு கிரீன் சிக்னல் ஓகே என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரு ரெட் சிக்னலும் ஒரு ரெட் அலர்ட்டும் கொடுத்து விட்டார். கிரீன் சிக்னல் கொடுத்தவர்கள் சான்றிதழ் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கார்கள். காரணம் என்னவென்று கேட்டபொழுது அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அரசியல் வசனங்கள் இருக்கிறது. தற்பொழுது தேர்தல் காலம் வந்துவிட்டது. தேர்தல் காலத்திலே அதுவும் விஜயுடைய கட்சி தற்போது சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடப் போகிறது. எனவே போட்டியிடும் பொழுது இந்த வசனங்கள் ஈடுபடுவது, இந்த படத்தை தற்போது சான்றிதழ் கொடுப்பது சரியாக இருக்கான்னு தெரியவில்லை. எனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவர்களுக்கு பரிந்துரை செய்கிறோம். அவர்கள் இந்த படத்தை பார்த்த பிறகு அவர்கள் ஓகே என்றால் நாங்கள் சான்றிதழ் கொடுத்து விடுகிறோம் என்ற வகையிலே தணிக்கை சான்றிதழ் கொடுக்கக்கூடிய குழுவினர் கூறியதாக, தயாரிப்பிடம் கூறியதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே தற்போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த படத்தை பார்க்க வேண்டும். படத்தை பார்த்த பிறகுதான் அவர்கள் தற்போது இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினால் நிச்சயமாக ஜனநாயகன் படம் தற்போது ரிலீஸ் ஆகலாம். அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு முன்பே ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாத இறுதிக்குள்ளாகவே ரிலீஸ் ஆகிவிடும். ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆட்சேபனை தெரிவித்தால், என்றால் நிறைய அரசியல் வசனங்கள் இருக்கிறதாம். பஞ்ச் டைலாக் முதல் காட்சிகள் வரை பல இருக்கின்றதாம் ஜனநாயகன் படத்திலே. எனவே தற்போது தேர்தல் காலத்திலே இது போன்று ஒருதலை பட்சமாக பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்ற வகையில், அதுவும் இவர் கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்ற தேர்தலும் போட்டியிடப் போவதால் அது நிச்சயமாக ஒருதலை பட்சமாக மக்களிடம் ஒரு ஈர்ப்பினை கொண்டு வரும். எனவே அந்த வகையில் நாங்கள் அனுமதி கொடுப்பது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். எனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்வையிட வேண்டும் என தணிக்கை குழு பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே சான்றிதழ் கொடுக்கவில்லை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல கிரீன் சிக்னல் கிடைத்து விட்டது, ஆனால் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். கிரீன் சிக்னல் கொடுத்தாலும் சான்றிதழ் தருவதிலே ஒரு சிக்கல் என்னவென்றால் தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்த்து ஓகே என்று சொன்னால்தான் இந்த படம் வருவதற்கு வாய்ப்பு. எனவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எப்போது பார்வையிடுவார்கள் என தெரியவில்லை. அவர்கள் உடனடியாக பார்வையிட்டாலும் அவர்கள் ஓகே என்றால் இந்த மாதத்திற்குள்ளாகவே, மார்ச் இறுதிக்குள்ளாகவே படம் வெளியாகிவிடும். ஒருவேளை அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் மே 2வது வாரத்திற்கு பிறகுதான், மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. எனவே அதற்கு பிறகுதான் மே 2வது வாரத்தில் தான் ஜனநாயகன் பெட்டியிலிருந்து வெளியே வருவார் என்பதுதான் தற்போதைக்கு கிடைத்த அப்டேட்டட் தகவல். எனவே மிக முக்கியமான தகவலாக இது பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது புதிய சிக்கல் தேர்தல் ஆணைய வருகையிலே ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வியாக, எதிர்பார்ப்பாக விஜய் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கிறது. ராதிகா.